விஜய் அவரை முதல்வராக்கி பார்க்கணுங்கிற ஆசையில மக்கள் எல்லாரும் ஓட் பண்ணி விஜய் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாலுமே விஜய் அவரு இன்னுமே போராடிக்கிட்டு தான் இருக்காரு. தமிழக முதலமைச்சரா அவர் எப்பதான் பதவி ஏற்பாருன்னு காத்துக்கிட்டு இருக்க மக்களுக்கும் ஏமாற்றமா இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் கூட இருந்து விஜய் அவரை யாராவது தவறா வழி நடத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். அதாவது தனி பெரும்பான்மையா இருக்கிற ஒரு கட்சிக்கு 108 இடங்கள் இருக்கிறதுனால ஆளுநர் கண்டிப்பா அவங்கள கூப்பிட்டு இந்த முதல்வர் பதவியை கொடுக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா தனிப்பெரும்பான்மை கட்சிக்கு இந்த உரிமை இருக்கு, முதல்வரா அவங்கள பதவி ஏற்க வைக்கலாம். ஆனா விஜய் அவர் பண்ண ஒரே ஒரு பெரிய தவறு என்னன்னா, தங்கிட்ட இருந்த மொத்த எண்ணிக்கையும் ஆளுநர் மாளிகையில கடிதமா கொடுத்ததுதான். அவர் நேர்ல போய் நான் தான் தனிப்பெரும்பான்மை கட்சி, எனக்கு முதல்வர் பதவியை ஏற்றி வைங்க, நான் என்னோட கட்சியோட தனிப்பெரும்பான்மைய நிரூபிக்கிறேன் ஒரு 2 வாரத்துக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு அவரு கடிதம் மூலமா காங்கிரஸோட சேர்த்து 112 எண்ணிக்கையை காண்பிச்சதுதான் இங்க பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. அதே போல விஜய் அவரை இவ்வளவு தூரம் மக்கள் போராடி கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணமே மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிதான். 2 கட்சிகளே மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்காங்க. அந்த கட்சிகளோட ஆட்சி போதும், எங்களுக்கு மாற்றம் வேணும்னு நினைச்சாங்க. ஆனா விஜய் அவரு இப்பவும் திமுகவோட இருக்கிற கூட்டணி தான் கூட்டணி கட்சியில சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து திமுகவுக்குள்ள இருக்க எல்லா கட்சிகளுக்குமே பேச்சுவார்த்தை நடத்துறது, அழைப்பு விடுக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணியும் திமுக நாங்க எதிர்கட்சியாகவே இருக்க விரும்புறோம், ரீஎலெக்ஷன்லாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. விஜய் அவருக்கு நேரடியா அழுத்தம் தரது யாருன்னு விஜய் அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த முதல்வர் பதவி அப்படின்னு விஜய் அவர் இவ்வளவு தூரம் வெற்றி பெற்றதுமே சம்பந்தமே இல்லாம அவர் மேல இருந்த வருமான வரித்துறை விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு இதையெல்லாம் விசாரிக்க சொல்றாங்க. இந்த அளவுக்கு அவருக்கு அழுத்தம் தரது யாருன்னு தெரிஞ்சும் இப்ப வரைக்குமே அவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் விஜய் அவர் பண்ணவே இல்லை. எங்கேயுமே விஜய் அவர் அவங்களை எதிர்த்து பேசவே இல்லை. இதே திமுக ஆளுநரை எதிர்த்து போராடி அந்த ஆளுநர் இப்ப தமிழகத்திலேயே இல்லாம வெளியவே போயிட்டாரு. அப்படியே விஜய் அவர் அவங்களை எதிர்த்து பேச மாட்டேறாரு. இப்பவே இவருக்காக போராடவே இவர் அவங்களை எதிர்த்து பேசல அப்படின்னா நாளைக்கு மக்களுக்காக எப்படி கேள்வி கேட்பாரு அப்படிங்கறதா சமூக வலைதளங்கள்ல நிறைய பேரோட கருத்தா இருக்கு. இனியும் திமுக தீய சக்தின்னு திமுகவையே தாக்கி பேசி இந்த விஷயங்களை சமாளிக்க போறாரா விஜய் அவரு? முதல்வர் ஆக்குனதுக்கு அப்புறமா அடுத்த மாதம் மகளிர் உரிமை தொகை எப்ப வரும், மின் கட்டணம் எப்ப சரி பண்ணுவாங்க, இலவச பேருந்து எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருக்க மக்களுக்கெல்லாம் விஜய் அவர் என்ன சொல்ல போறாரு? அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது யாரு, அழுத்தம் கொடுக்கறது யாருன்னு தெரிஞ்சும் விஜய் அவர் ஏன் அவங்களை எதிர்த்து போராட மாட்டேங்கிறாரு? இப்பவும் திமுகவுல இருக்க கூட்டணி கட்சிகளை தேடி போற விஜய் அவரு ஆளுநரை எதிர்த்தோ இல்ல அழுத்தம் தரவங்களை எதிர்த்தோ ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற பல கேள்விகள் மக்கள் கேட்கிற கேள்விகளா இருக்கு. இதுக்கெல்லாம் பதில் கொடுப்பாங்களா? இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.